இங்க ஒரு பொண்ணுமே தனியா நடந்து வரும்போது அந்த பொண்ணுக்கு பின்னாடி வந்த 2 பேரு அந்த பொண்ணை கீழே தள்ளிவிட்டு பயங்கரமா அடிப்பானுங்க. அது மட்டும் இல்லாம இப்ப யாருமே பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிட்டு ஒவ்வொருத்தனா வந்து அந்த பொண்ணை போட்டு பயங்கரமா அடிப்பானுங்க. அந்த பொண்ணால வலியவே தாங்க முடியாது. இப்ப இந்த பொண்ணை அடிச்ச எல்லாருமே அங்கிருந்து கிளம்பி இந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் பார்க்கும்போது வீட்டுக்கு வெளியில இந்த பொண்ணோட அண்ணன் மட்டும் தான் இருப்பான். அவனையுமே இப்ப பயங்கரமா அடிச்சு போட்டுட்டு வீட்டுக்குள்ள யார் இருக்காங்கன்னு எட்டி பார்க்கும் போது இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் குழந்தையும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு இவனுங்களுமே இப்ப வீடு ஃபுல்லா சுத்தியும் மணியை தெளிச்சு விடுவானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டையே பத்த வச்சுட்டு அங்கிருந்து போயிருவானுங்க. அடுத்த நாள் இப்ப இந்த பொண்ணு வந்து பார்க்கும் போது இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் குழந்தையும் நெருப்புல மாட்டி வீட்டுக்குள்ளே இறந்து போயிருப்பாங்க. அது இந்த பொண்ணால தாங்கிக்கவே முடியாது. இன்னொரு பக்கம் இந்த தப்பு பண்ண எல்லாருமே கோர்ட்ல சரண்டர் ஆகிடுவானுங்க. என்னதான் கோர்ட் இவங்களுக்கு தண்டனை கொடுத்தாலும் கோர்ட்ல இருந்து இவனுங்க எல்லாருமே பிளான் போட்டு ஈஸியா தப்பிச்சு ஓடிடுவானுங்க. அது இந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச உடனே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே நேரம் கோர்ட்ல நடந்த எல்லாத்தையுமே இப்ப அந்த பொண்ணோட அண்ணன் பாத்துக்கிட்டே இருப்பான். இவங்க எல்லாருமே தப்பிக்க காரணமா இருந்தது அங்க இருக்க போலீஸும் ஒரு வக்கீலும் தான். அது இப்ப இந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க எல்லாத்தையுமே கொல்லணும்னு சொல்லிட்டு அண்ணன் கிட்ட சொல்லுவா. அதை கேட்ட பிறகு அந்த பொண்ணோட அண்ணன் கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க எல்லாருமே தப்பிக்க காரணமா இருந்த அந்த வக்கீல ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருப்பாரு. அந்த இடத்துக்கு இந்த பொண்ணுமே போயிட்டு அவங்கள பயங்கரமா டார்ச்சர் படுத்துவா. அப்புறம் அந்த வக்கீல் கிட்டயுமே அவங்க எங்க இருக்காங்கன்னு கேட்கும் போது அவளுமே உயிர் பயத்துல அவங்க இருக்கிற இடத்த சொல்லிடுவா. இப்ப இந்த பொண்ணுமே தன்னோட அண்ணன் கூட சேர்ந்து தன் குடும்பத்தை கொண்டு ஒவ்வொருத்தனா போய் கொள்ள ஆரம்பிக்கிறா.